பழைய பேச்சுக்கு பழகி போயிருக்கும். என்னடா கதெல்லாம் கொண்டு வரேன்னு காணுங்க. ஓகே, நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு இந்த புக். ஆக்சுவலா ஹேபிட்ஸுக்கு நம்ம இன்னொரு புக் வாசிச்சிருக்கோம் அப்படிதானே, அட்டாமிக் ஹேபிட்ஸ், ஜேம்ஸ் கிளியர் புக். அதை விட ஆக்சுவலா இந்த புக் நல்லா இருக்கு, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸ்டார்ட் பண்ணுவோமா? ரைட்ல என்னது ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கானுங்க? படிக்க போறது இன்ட்ரடக்ஷன். சரியா? இன்ட்ரடக்ஷன்லயே பாதி தான் இருக்கு, 8 பக்கம். நல்லா இவ்வளவு பெருசா இருக்கு, பேக்குள்ள இருக்கு. எடுத்து காமிச்சிருங்க, ஒரு ஆர்வம் வரும். இதான் அந்த புக். சரிங்களா? புக்குடைய சைஸ் முக்கியம் கிடையாதுங்க, புக்குடைய கண்டென்ட் முக்கியம், இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியம். சரியா? சரி வாங்க, என்ன எடுத்திருக்காங்க? The habit cure. The habit cure. Cure என்னது? Cureனா மருந்து, கரெக்டா? சரி பண்றது. சரி, ஃபர்ஸ்ட் லைன். She was the scientist உடைய favorite participant. யாருன்னு நமக்கு தெரியல. இப்பதான் scientist உடைய favorite participant யாரு? Lisa Allen, according to her file, was 34 years old, had started smoking and drinking when she was 16. கொஞ்சம் ஃபாஸ்டா வாசிக்கணும். And had struggled with obesity for most of her life. 34 வயசு 16 வயசு ஸ்மோக் பண்றாங்க, லைஃப் ஃபுல்லா எதுக்கு ஸ்ட்ரகிள் பண்றாங்க? ஒபிசிட்டி என்னது? குண்டா இருக்கிறாங்க. ரைட். At one point in her mid 20s. mid 20s என்னது? mid 20s na 25. Collection agencies were hounding her. இவளை துரத்துறாங்க, வேட்டையாடுறாங்க. எதுக்கு? திருப்பி வாங்கணும். $10,000 டெப்ட்ல இருக்கு. பழைய ரெஸ்யூமே listed her longest job as lasting less than a year. பழைய ரெஸ்யூமேல என்ன இருக்கு? லாங்கஸ்ட் ஜாப் எப்படி இருக்கா? ஒரு வருஷத்தை விட கம்மியா இருக்கு. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இது இன்ஃபரன்ஸ் என்னதுன்னா, வேலையை மாத்திக்கிட்டே இருக்காங்க. எந்த வேலையிலுமே ஒரு வருஷத்துக்கு மேல இல்லை. ஸோ லாங்கஸ்ட் ஜாபே லாஸ்டிங் லெஸ் தேன் அ இயர். அப்போ டோட்டல் பேராகிராஃப்ல என்ன தெரியும்? கொஞ்சம் மோசமான ஒரு லைஃப் தான், அப்படிதானே? கடன் இருக்கு, ஒபிசிட்டி இருக்கு, ஸ்மோக்கிங் பண்றாங்க, 34 years old. சயின்டிஸ்ட் உடைய ஃபேவரட் பார்ட்டிசிபென்ட் இவங்க தான். The women in front of the researchers today, however, இது ஆக்சுவலா இங்க வரணும். However, the women in front of the researchers today was clean, ஒல்லியா இருக்காங்க, வைப்ரண்டா ஆக்டிவா இருக்காங்க, with the toned மில்க்னு சொல்லுவாங்கல்ல. டோன்ட்னு எடுத்துங்க. டோன்டு மெருகேத்தப்பட்டன்னு ஒரு வார்த்தை இருக்கு தமிழ்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாதாரணமா இருக்கிறது ஸ்ட்ராங் ஆக்குறது. டோன்டுனா பெட்டர் ஆக்குனது, ஸ்ட்ராங் ஆக்குனது. இவங்க கால் எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு பெட்டரான ஒரு லெக்ஸ். யாருடைய லெக்ஸ்? தன்னுடைய லெக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து she looked younger than the photos in her chart and like she could out exercise anyone in the room. Kavi, out exercise meaning அவுட் ரன் சொல்லி கொடுத்துருக்கா? அவுட் ரன் சொல்லி கொடுத்துருக்கா பழைய பேச்சுக்கு? அவுட் எக்ஸசைஸ் அர்த்தம் ரூம்ல இருக்கிற யாரை விட அதிகமா எக்ஸசைஸ் பண்ணணும். அவுட் ரன் பண்ணிட்டாங்கன்னா உங்களை விட அதிகமா ஓடிட்டாங்க. சரியா? அவுட் ரன் அப்படின்னா உங்களை விட அதிகமா ஓடிட்டாங்க. அவுட் எக்ஸசைஸ்னா உங்களை விட அதிகமா எக்ஸசைஸ் பண்ணிட்டாங்க. எந்த ஒகேப்ஷன் நோட் பண்ண வேண்டாம், இது ரீடிங் செஷன். வாசிக்கும் போது அப்படியே புரிஞ்சுக்கிட்டே போகணும். அடுத்தது, according to the most recent report in her file, Lisa had no outstanding debts, didn't drink, and was in her 39th month at a graphic design. சொல்ல வராங்க செகண்ட் பேராகிராஃப். இப்ப குடிக்கிறது இல்ல, ஒல்லியா இருக்கா, கடன் இல்ல, இது என்ன அர்த்தம்? லாஸ்ட் லைனுக்கு என்ன அர்த்தம்? ஒரே கம்பெனியில 39th மந்த்னா 3 வருஷமா வேலை பார்த்து இப்படி இருந்த ஆளு இப்படி மாறிட்டா. அதனாலதான் இவளை வச்சு என்ன பண்றாங்கன்னா ரிசர்ச் பண்றாங்க. சயின்டிஸ்ட் உடைய ஃபேவரட் பார்ட்டிசிபென்ட். கேட்கலாம்
என்ன கேக்குறான்? How long since your last cigarette? கடைசியா சிகரெட் எப்ப குடிச்சீங்கன்னு physicians கேக்குறான். Starting down the list of questions which Lisa answered every time when she came to the laboratory outside Bethesda, Maryland. என்ன அர்த்தம்? பிசிஷியன் கேட்கான பிசிஷியன் தான் என்ன பண்றானா கீழே பாக்குறான். பிசிஷியன்ஸ் தான் கீழே பாக்குறான். எதுக்கு கீழே? பிசிஷியன்ஸ் ஸ்டார்ட் பண்றான். எதை ஸ்டார்ட் பண்றான்? கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் யார் ஆன்சர் பண்றா? லிசா ஆன்சர் பண்றா. எப்ப ஆன்சர் பண்றா? இதான் முதல் தடவை கிடையாது, ஒவ்வொரு தடவையும் ஆன்சர் பண்றா. எப்போ? இவ இந்த லேபரேட்டரிக்கு வர்ற ஒவ்வொரு டைமும் இவ ஆன்சர் பண்ற கொஸ்டினுடைய லிஸ்ட்ல இப்பதான் அந்த பிசிஷியன்ஸ் என்ன பண்றாரு? ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப அவர் கேட்கறதுடைய முதல் கேள்வி என்னது? கடைசி சிகரெட்டை விட்டீங்க, ரைட், ஓகே. 4 வருஷம் ஆயிடுச்சு, ரைட், ஓகே. I've lost 60 pounds run a marathon since then. She also started a master's degree and bought a home. It had been an eventful stretch. என்ன சொல்ல வராங்க? ஸ்மோக்கிங் பண்ணல, வீடு வாங்கிட்டாங்க, மேரத்தான் ரன் பண்றாங்க. ஸோ பேசிக்கா அவங்க லைஃப் என்ன ஆயிடுச்சு? மாறிடுச்சு. The room included neurologists, psychologists, geneticists and a sociologist. இவ்வளவு பேர் சயின்டிஸ்ட் இருக்கானுங்க, எல்லாம் வித்தியாசமான சயின்டிஸ்ட். அடுத்தது, for the past 3 years with funding from the இவங்க ஃபண்டிங் பண்ணி 3 வருஷமா they had போக்குதுன்னா குத்துறாங்க, ப்ராடக்ட்னா நோண்டுறாங்க, குத்தி நோண்டுறாங்க யார? பீஸாவை. and more than 2 dozen other former smokers, chronic எடுத்தாங்க, long lasting overeaters, problem drinkers, obsessive shoppers and people with other destructive habits. என்ன சயின்டிஸ்ட் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்றானுங்க? இவ்வளவு பேர் சேர்ந்து என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க? இந்த பேட் ஹேபிட்ஸ் இருக்குல்ல, அவ்வளவு பேரு, இவங்க அவ்வளவு பேரையும் வச்சு அதுல இன்க்ளூடட் ஒரு ஆள் யாரு? லீசா. இந்த பேட் ஹேபிட்ஸ் இவங்க எப்படி விட்டாங்க அப்படிங்கிறது தான் இவங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்டா பண்ணிட்டு இருக்காங்க. அதுல முக்கியமான ஆள் தான் யாரு? நம்ம படிச்சிட்டு இருக்கிற லீசா, ரைட். எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும் ஒரு விஷயம் காமனா இருந்துச்சு, remade their lives in short periods. கொஞ்ச நாள்லயே வாழ்க்கையை இவங்க மாத்திருக்காங்க. அதனாலதான் இவங்களை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. Researchers wanted to understand how. எதுக்கு ரிசர்ச் பண்றாங்க? எப்படி மாத்துறாங்க? So they measured subjects உடைய vital signs. இங்க பாருங்க, measured, installed, வீடியோ கேமரா வைக்கிறாங்க to watch their daily routines, sequenced portions of their DNA வெட்டி பார்க்கறாங்க. and with the technologies allowed them to look inside people's skulls in real time, watch as blood and electrical impulses flowed through their brains while they were exposed to temptations such as cigarette smoke and lavish meals. சூப்பரான சென்டென்ஸ். சிங்கிள் ரீடிங்ல இது புரியணும், அதான் பிரச்சனை. நம்ம ஆளுக்கு மேல வாசி கீழே வரும்போது மேல மறந்துடும் என்ன ஆச்சுன்னு. ஏன் இப்படி மறக்குதுன்னா மேலேயே புரிஞ்சுட்டே வரல. புரிஞ்சுச்சா புரியலையா? திருப்பி பார்க்கணுமா? திருப்பி பார்க்கணுமா? ஓகே. என்ன மெஷர் பண்றாங்க? சப்ஜெக்ட் உடைய வைட்டல் சயின்ஸ் என்னது? ஹார்ட் பீட்டு, ஆக்சிஜன் ரேட்டு எல்லாம் மெஷர் பண்றாங்க. அடுத்தது என்ன இன்ஸ்டால் பண்றாங்க? வீடியோ கேமரா போடுறாங்க. அடுத்தது டிஎன்ஏ வெட்டி பார்க்கறாங்க. அப்ப புது புது டெக்னாலஜி வச்சு ரியல் டைம்ல எதுக்குள்ள பாக்குறாங்க? ஸ்கல்லுக்குள்ள பாக்குறாங்க. ஸ்கல்லுக்குள்ள பாக்குறாங்க, பிரெயினை பாக்குறாங்க. வாட்ச் டேஸ் blood and electrical impulses flowed through their brain. பிரெயின்ல பிளட்டும் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸும் ஃப்ளோ ஆகுது. எப்போ? டக்குன்னு ஃபார்மர் சிகரெட் ஸ்மோக்கருக்கு ஒரு சிகரெட் கொண்டு வந்து கொடுக்கும்போது அவங்க பிரெயின்ல என்ன சேஞ்சஸ் இருக்குதுன்னு ரியல் டைம்ல பாக்குறாங்க. என்னதான் கொடுக்குறாங்க? சிகரெட் கொடுக்குறாங்க, சிகரெட் ஸ்மோக், அப்புறம் லாவிஷ் மீல்ஸ். லாவிஷ் மீல்ஸ் யாருக்கு? இந்த ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருக்குல்ல, அவங்களுக்கு இந்த லாவிஷ் மீல்ஸ் கொடுக்கும். பேசிக்கா என்ன பண்றாங்க? டெம்டேஷனை கொண்டு வந்து பிரெயின் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணும். ஏன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த விஷயத்தை எல்லாம் தாண்டி வந்துட்டாங்க. கரெக்டா? அப்போ இதெல்லாம் வரும்போது அதாவது இது அடிமையா இதுக்கு இருக்கும்போது, இது அடிக்டடா இருக்கும்போது பிரெயின் ஆக்டிவிட்டி ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இவங்க அடிக்டடா
இல்ல. அப்ப பிரெயின் ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும்னு பாக்குறாங்க. டோட்டல் ஸ்டோரி புரிஞ்சுட்டா எதாவது திருப்பி வாசிக்கணும். புரிஞ்சுதா? ஓகே. Researchers' goal was to figure out how habits work on a neurological level and what it took to make them change. இவங்களை மாத்துறதுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத புரியணும். ஹாபிட்ஸ் எப்படி ஒரு நியூரலாஜிக்கல் லெவல்ல இருக்குன்னு புரியும். அடுத்தது, I know you told this story a dozen times. கோட்ஸ் எடுக்குதா லீசா சொல்றாங்க. இந்த கதையை நான் எத்தனை தடவை சொல்லிட்டேன்? நிறைய வாட்டி சொல்லிட்டேன். The doctor said to Lisa, but only some of my colleagues have only heard it second. நான் இந்த கதையை நிறைய தடவை சொல்லிட்டேன். டாக்டர் தான் லீசாட்ட சொல்றாங்க. டாக்டர் தான், the doctor said to Lisa இருக்குதா? சரி, எதை சொல்றாங்கன்னா இதை சொல்றாங்க. இதுதான் டாக்டர் செட் டு லிசா. சரியா? இது வந்துட்டு லீசா தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நான் இந்த கதையை நிறைய சொல்லிட்டேன், ஆனா என் கூட இருக்க கொலீக்ஸ் எல்லாம் அப்படின்னு யார் சொல்றா? டாக்டர் சொல்றாரு. கூட இருக்க கொலீக்ஸ் என்ன பண்ணிருக்காங்க? டைரக்டா உங்கள்ட்ட இருந்து கேட்கல. நான் உங்கள்ட்ட கதை சொல்லி நீங்க இன்னொருத்தங்கிட்ட போய் சொல்றீங்கன்னா அதுக்கு பிறகு செகண்ட் ஹேண்டா அவங்க கேட்கறது. டைரக்டா என்கிட்ட இருந்து கேட்கறது. அப்ப லிசா நிறைய தடவை அந்த கதையை சொல்லியிருக்காங்க. ஆனா மத்த டாக்டர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க? டைரக்டா அந்த கதைய கேட்கல. என்ன பண்ணிட்டானுங்க? வேற யாரோ சொல்லிதான் கேட்டிருக்காங்க. டைரக்டா யார்ட்ட இருந்து கேட்கல, லிசாட்ட இருந்து கேட்கல. அதனால கதையை திருப்பி கேட்கறாங்க. Would you mind describing again how you gave up cigarettes? இந்த அம்மா கதை சொல்ல போகுது. என்ன சொல்ல போகுது? கதை ஏற்கனவே சொல்லிடுச்சு, இருந்தாலும் டைரக்டா கேட்டதுனால திருப்பி அதை கதை சொல்லும். ஓகே. Started in Cairo. Cairoல ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. Vacation has been some of impetuous. என்ன எடுத்தனா யோசிக்காம முடிவு. இது வரைக்கும் கதை புரியுதாங்க? லைஃப் ஒருத்தங்களுக்கு பயங்கரமா மாறி இருக்கு. ஸ்டார்ட் டைம்ல மாறி இருக்கு. எப்படி மாறிச்சுன்னு சயின்டிஸ்ட் கேள்வி கேட்கிறாங்க. அந்த கேள்விக்கு உங்க ஒரு கதை சொல்ல போறாங்க. எங்க மாறிச்சு? கைரோ. கைரோங்கிறது ஈஜிப்ட்ல ஒரு இடம். அதுக்குள்ள சில பேருக்கு என்னதுங்க, ஃபேட் அவுட் ஆயிட்டா. அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? பிரெயின் ஃபேட். பிரெயின் ஃபேட் அப்படின்னா என்ன? வாய் வந்துட்டு வாசிக்குது, மூளை எங்கேயோ போயிடுச்சு. சரியா? கொஞ்சம் இழுத்து கொண்டு வாங்க. A few months earlier, her husband had come home from work and announced that he was leaving here because he was in love with another. Right? Okay. It took Lisa a while to process the and absorb the fact that normal conjunction she was actually getting a divorce. அவளுக்கு அதை ப்ராசஸ் பண்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. There was a period of mourning. உட்கார்ந்து அழுவுறா. Then a period of obsessively spying on. Continuously என்ன பண்றாப்ல? ஸ்பை பண்றாப்ல. Following his new girlfriend around town, calling her after midnight and hanging up. எல்லாம் இந்த அம்மா பண்ணுது. அடுத்தது, then there was the evening, Lisa showed up at the girlfriend's house. என்ன போடணும்? ட்ரங்க் குடிச்சிட்டு என்ன பண்றாப்ல? கதவை போட்டு அடிக்காப்ல. அப்புறம் கத்துறாங்க. that she was going to burn the condo down. காண்டோ இது வரைக்கும் நம்ம படிச்ச கிடையாது. என்ன மீனிங்? காண்டோ அப்படின்னா என்னவா இருக்கும்? கதை புரியுது இல்லைங்க? என்னவா இருக்கும்? வீடு, பில்டிங், அப்பார்ட்மெண்ட். காண்டோ அப்படிதானே வரும். கொண்டு போய் என்ன சொல்லுவோம்? வீட்டை எரிச்சிருவேன் தான் சொல்லுவோம். burn the house down. ரைட்? கதை புடிச்சிட்டுல அது. அடுத்தது, அப்ப இருந்து 4 வருஷம் ஆயிடுச்சு. 60 பவுண்ட்ஸ். ஓ, சேம் பேஜா? ஓகே. தெளிவா இல்லைன்னு திருப்பி எடுத்துருப்போம். It wasn't a great time கிடையாது. I had always wanted to see the pyramids and my credit cards weren't maxed. கிரெடிட் கார்டுல கொஞ்சம் காசு மீதி இருந்துச்சு. எப்பவுமே பிரமிட்ஸை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் எதுக்கு வராங்க? கைரோக்கு வராங்க. எதுக்கு மாறுறாங்கன்னு இது வரைக்கும் தெரியுதா? தெரியல. ரைட். அடுத்தது,
On the first morning in Kerala, Lizzo woke up dawn to the sound of the call to prayer from a nearby mosque. புரிஞ்சுச்சா? ரைட். அடுத்தது, it was pitch black inside. ரூம்ல ஃபுல்லா டார்க்கா இருக்கு. half blind and jet lag. Jet lagனா என்னது? ரொம்ப நேரம் தூங்காம இருக்கிறது இல்ல, ரொம்ப நேரம் நீங்க ஃபிளைட்ல டிராவல் பண்ணீங்கன்னா டைம் மாறும் பாத்தீங்களா? டைம் ஜோன்ஸ் மாறுறதுனால உடம்பு செட் ஆகாது. சரியா? இப்ப இங்க இருந்து யூஎஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் போறீங்கன்னா யூஎஸ்ல இன்னும் நைட்டா இருக்கும். அதுக்காக நைட் உங்களால போய் தூங்க முடியுமா? உடம்புக்கு தூக்கம் வராது. அதுக்கு பேர் தான் ஜெட் லாகிங். சரியா? ஸோ அந்த டைம் ஜோன்ஸுக்கு அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கு உடம்பு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதான் ஜெட் லாகிங். பேசிக்கா தூக்கம் வர வேண்டிய நேரத்தில் தூக்கம் வராது, சம்பந்தமே இல்லாத டைம்ல தூக்கம். ஜெட் லாக் ஆருக்கு பழக்கமான பழக்கம் தான், அதனால சிகரெட் எடுக்கிறாங்க. நைட்டு எந்திரிச்சாச்சு, பிட்ச் பிளாக்கா இருக்கு. நீங்க படிச்சீங்களா? ஷோ தட் இருக்கு பாருங்க, கேட்டது டவுட் ஒருத்தனை கிளியர் பண்ணிட்டு இருந்தீங்களே, படிச்சிருக்கோமோ படிக்கலையாங்க? he was disoriented. ஓரியன்டேஷனா கரெக்டான டைரக்ஷன்ல இருக்கு. டிஸ்ஓரியன்ட் என்னது? எங்க இருக்குன்னு தெரியல, தள்ளாடுறது. எந்த அளவுக்கு டிஸ்ஓரியன்டா இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணல, ரியலைஸ் பண்ணல. until she smelled பிளாஸ்டிக் பர்ன் ஆகுற ஸ்மெல் பண்ற வரைக்கும் ரியலைஸ் பண்ணல. என்னது? that she was trying to light a pen, not a மால்பரோனா சிகரெட். சிகரெட்டுக்கு பதிலாக இருக்குல என்ன பண்ணியாச்சு, பேனாவை பத்த வச்சாச்சு, பேனா எரியுது. பிளாஸ்டிக் ஸ்மெல் வர்ற வரைக்கும் அதை என்ன பண்ணவே இல்லை, ரியலைஸ் பண்ணவே இல்லை. past 4 months என்னதான் ட்ரையிங், binge eating, unable to sleep, feeling ashamed, helpless, depressed and angry all at once. இதுக்கு மேல அட்ஜெக்டிவ் இல்ல போடுறதுக்கு, அவ்வளவு அட்ஜெக்டிவும் போட்டாச்சு. ashamed, helpless, depressed, angry all at once. lying in bed she broke down. broke down படிச்சுக்கோமா? broke down என்னதுங்க? அழுவுறது. அழுவுறாங்க. it was like this. ஒரு அலை அடிக்குது, sadness அலை. everything I never wanted had crumbled. I couldn't even உடஞ்சு விழுந்துச்சு, என்னால ஒழுங்கா கூட பண்ண முடியல அப்படின்னு கதறாங்க. ரைட். about my extras. ரைட். இவனை பத்தி நினைக்கிறவ விளங்காது. how it would be to find another when I got. வேலை கிடைக்கிறது கஷ்டம் திரும்பி போனதுக்கு அப்புறம். அடுத்தது, and how much I was going to hate it. வேலை கிடைச்சாலும் அந்த வேலை பிடிக்காம, எந்த அளவுக்கு பிடிக்காம இருக்கும். அடுத்தது, unhealthy I felt all. எல்லா நேரமும் அன்ஹெல்த்தியா இருக்கு. அடுத்தது, தெரிஞ்சிட்டு வாட்டர் ஜாக்கெட் கீழே விழுந்து scattered on the floor and I started crying even harder. comparative degree. ஏற்கனவே அழுதுட்டு தான் இருக்காங்க, இவ்வளவு நடக்கும் போதும் இன்னும் அழுகுறாங்க. I felt desperate, like I had to change something, at least one thing I could control. அதாவது உன்னையாவது என் லைஃப்ல மாத்தணும், அது என்னவா இருக்கணும்னா கண்ட்ரோல் பண்ற விஷயமா இருக்கு. ஓகே. showered and left the home. குளிச்சுட்டு ஹோட்டல் விட்டு கிளம்பியாச்சு. as she rode through rutted streets. rutted streets பழைய ஸ்ட்ரீட்ஸ்னு வச்சுக்கிடுவோமா, தேட வேண்டாம். rutted streets in a taxi, then on to the dirt roads leading to the Sphinx. Sphinx என்ன தெரியுமாங்க? Sphinx ஸ்பிங்க்ஸ்னா என்னதுங்க? பார்த்த கிடையாது ஸ்பிங்க்ஸ். இமேஜஸ் தேடுங்க. ஸ்பிங்க்ஸ் ஷிப்ல இருக்கு. தலை வந்துட்டு லயனுடைய ஹெட் இருக்கும். ஸ்பிங்க்ஸ்னு இமேஜஸ் தேடுங்க, பார்க்க நல்லா இருக்கும். வந்துட்டா? அதேதான். ஹெட் மட்டும் லயனுடைய ஹெட் இருக்கு, அப்படிதானே? உடம்பு வந்து மனுஷனா? உடம்பு மனுஷன். ஓகே ஓகே ஓகே, கரெக்ட். ஹெட் ஆஃப் அ ஹியூமன், பாடி ஆஃப் அ லைன். அதான் ஒரு ஸ்பிங்க்ஸ் பாக்குறாங்க. அடுத்தது,
வாங்க வாங்க வாங்க, ரீட் பண்றது கேப் விடக்கூடாது ராஜா. pyramids of Giza and the vast endless desert around them, a self pity for a grief moment gave. self pity கொஞ்ச நேரத்துக்கு போயிடுச்சு. self pity கொஞ்ச நேரத்துக்கு கேவ் வேணா போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். அடுத்தது, வாழ்க்கையில ஒரு கோல் வேணும், சம்திங் டு ஒர்க், ஏதோ ஒரு கோல் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட். அடுத்தது, so she decided sitting in the taxi that she would come back to Egypt and trek through the desert. ட்ரெக்கிங் வந்து மலையில தான் போவாங்க. இந்த அம்மா எதுக்கு பிளான் பண்ணுது? டெசர்ட். இதுதான் கோலா செட் பண்ணு, வாழ்க்கையை மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக இது செட் பண்ற கோல். இது ஏன் இது கோலா செட் பண்ணுதுன்னா, இந்த விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இருக்கிற கவலை போயிடுச்சு, இருக்கிற செல்ஃப் பிட்டி போயிடுச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் சேஞ்சிங் ஒரு லைஃப். என்னன்னா, ஒரு விஷயம் பிடிக்கணும், இன்ட்ரெஸ்ட் வரணும், ஈடுபாடு வரணும். அவங்கள்ட்ட இருக்கிற கவலை எல்லாத்தையும் எடுத்து போட்டது இந்த கெய்ரோ. அப்ப இதை வச்சு ஒரு கோல் வைக்கிறாங்க. அடுத்த வருஷம் நான் என்ன பண்ணுவேன்? கெய்ரோக்கு வந்து எங்க பண்ணுவேன்? டெசர்ட் வழியா என்ன பண்ணுவேன்? ட்ரெக் பண்ணும். நம்ம குண்டா இருக்கும், ஸ்மோக் பண்ணும், கண்டிப்பா என்ன பண்ண முடியாது? ட்ரெக்கிங் சாதாரணமாவே போக முடியாது. இல்ல எங்க வேற ட்ரெக்கிங் போணுமா? டெசர்ட்ல வேற ட்ரெக்கிங் போகணும். லிசாவுக்கு தெரியும் இது ஒரு crazy idea. She was out of shape, overweight, with no money in the bank. She didn't know the name of the desert she was looking at. என்ன பாக்குற டெசர்ட் உடைய பேரும் தெரியாது, இந்த ட்ரெக் பாசிபிள் ஆனோ தெரியாது. such a trip, இப்படி ஒரு ட்ரிப் பாசிபிளான்னு தெரியாது. none of that மேட்டரே கிடையாது. She needed something to focus on. Lisa decided that she would give herself 1 year to prepare. Right. And to survive such an expedition, she was certain she would have to make sacrifice. First step ஒரு attraction. Second step அந்த attraction வச்சு இருக்கக்கூடிய கோல். அதுல ஒரு கோலை செட் பண்ணிட்டு அந்த கோலை ரீச் பண்றதுக்கு ஒரு டைம் வச்சுட்டு இது எல்லாம் வச்சாதான், இது எல்லாம் செட் ஆகி வந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? சாக்ரிஃபைசஸ் பண்ண முடியும். நம்மளால என்ன பண்ணிடுறாப்ல அப்படின்னா, புக்கு வாசி வரைக்கும் சொன்னா நல்லா இருக்குது, டைரக்டா நம்ம யோசிக்கிறது எதை வச்சு மட்டும்தான் அப்படின்னா சாக்ரிஃபைசஸ். இதை நேரா போயிடும். நம்ம அதை விடணும், இதை விடணும், அப்படி விடணும், இப்படி விடணும், அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது அப்படின்னு டைரக்டா இந்த ஸ்டெப்பு குதிச்சோம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? இஸ் டு பி அட்ராக்டட் பை சம். கோல் கிடையாது. ஒரு விஷயம் பிடிக்கணும், பிடிச்ச விஷயத்தை தான் எப்படி வைக்க முடியும்? கோலா வைக்க முடியும். கோலுக்கான ஒரு டைமர் செட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்க எங்க வர முடியும்? சாக்ரிஃபைஸ். இது புக்ல இல்ல, பட் நான் வாசி வச்சு நான் எடுத்து டைரக்டா இங்க வந்தீங்க அப்படின்னா ஒண்ணும் நடக்காது. இந்த கதையை விட இன்னொரு கதை ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இதை விட இன் பர்டிகுலர் இட் டு குவிட் இஸ் ஸ்மோக். ஆக்சுவல் கோல் வந்துட்டு இதுதான், ஸ்மோக்கிங் தான் விடணும். ஆனா இதுக்கு டைரக்டா வரல. எங்க வழியா போய் வராங்க? ஈஜிப்ட் வழியா போய் சுத்தி எங்க வராங்க? கடைசியா ஸ்மோக்கிங்கை குவிட் பண்றதுக்கு வராங்க. ரைட். Across the desert 11 months later. சரி, நான் வாசிக்கிறேன், நீங்க மீனிங் சொல்லணும். When Lisa finally made her way across the desert 11 months later. 11 months later திரும்பி டெசர்ட்டை கிராஸ் பண்ணி போறாங்க. அக்ராஸ் த டெசர்ட். டெசர்ட்டை கிராஸ் பண்ணி போறாங்க. எதுல போறாங்கன்னா, ஏர் கண்டிஷன் மோட்டரைஸ்டு டூர் வித் half a dozen other people. Mind you, the caravan carried so much water, food, tent maps, global positioning systems and two-way radios that throwing in a box carton, spelling பாருங்க, carton, the brown color box இருக்குல அட்டைப்பெட்டி, அதுக்கு பேர் தான் carton. Carton of cigarettes wouldn't have made much of a difference. ஏதோ சொல்றானுங்க. என்ன சொல்றாங்க? நம்ம போச்சா போகலையாட்ருக்கு போறாங்க. தனியா போகல, நிறைய ஆள் கூட போறாங்க. அவன் ஆள்கள் என்ன பண்றாங்க? எவ்வளவோ பொருட்கள் வச்சிருக்காங்க. அது கூட என்ன ஆட் பண்ணி இருந்திருக்கலாம்? சிகரெட் ஆட் பண்ணி இருந்தா ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குமா? சொல்றாங்க பாருங்க. throwing in a box of cigarettes
wouldn't have made much of a difference. சிகரெட்ஸ் ஆட் பண்ணியிருந்தா பெரிய டிஃபரன்ஸ் வந்திருக்காது. கரெக்டா? அப்படின்னா என்ன சொல்றாங்க? சிகரெட்ஸ் வேணும்னா என்ன பண்ணிருக்கலாம்? ஆட் பண்ணிருக்கலாம். ஆனா இந்த அம்மா ஆட் பண்ணல. 11 மாசத்துக்கு அப்புறம் திருப்பி போகும்போது அவங்க என்ன பண்ணல அப்படின்னா சிகரெட்ஸை ஆட் பண்ணல. சிம்பிளா எழுதணும்னா எழுதலாம். ஆனா அவனுக்கு என்ன பண்ணல? சிம்பிளா எழுதல. இந்த சென்டென்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்டே நம்ம வாசிச்சிருந்தோம்னு வச்சுக்கிடுங்களேன், கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். இந்த சென்டென்ஸ் ஏன் இப்ப டிஃபிகல்ட்டா இருக்குன்னா 4 பேஜ் முடிச்சு, அதனால டிஃபிகல்ட்டா இருக்கு. திருப்பி சொல்லவா? புரிஞ்சுச்சா? ஓகேயா? ஓகே, சரி. டோட்டல் ஸ்டோரி புரியுதா? திருப்பி சொல்றேன். டோட்டல் ஸ்டோரி புரியுதா? இந்த அம்மா எப்படி லைஃப் மாத்துறாங்க? வாழ்க்கையில எல்லாமே ஃபெயில் ஆயிடுச்சு, ஹீரோக்கு போறாங்க. அந்த இன்ஸ்பிரேஷன் எடுத்து அதை வச்சு திருப்பி வரணும்னு வச்சு அப்படி ஒரு கோலை அவங்க லைஃப்ல லிங்க் பண்ணி அதுல இருந்து ஸ்மோக்கிங்கை விட்டு திருப்பி 11 மந்த்ஸுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு போறாங்க. போகும்போது half a dozen அதர் பீப்புள் எக்ஸ்ட்ரா 6 பேரை கூப்பிட்டு வர போறாங்க. கேரவன்ல அவ்வளவு தண்ணி இருந்துச்சு, அவ்வளவு டென்ஸ், இவ்வளவு விஷயங்கள் எல்லாமே நிறைய இருந்துச்சு. எந்த அளவுக்கு நிறைய இருந்துச்சுன்னா ஒரு பாக்ஸ் ஆஃப் சிகரெட்ஸை நீங்க சேர்த்து இருந்தீங்கன்னா கூட என்ன இருந்திருக்காது? டிஃபரன்ஸ் இருந்திருக்காது. ஸோ பேசிக்கான ஸ்டோரி என்னன்னா கோலை அச்சீவ் பண்ணிட்டாங்களா பண்ணலையா? சரியா? 12 மாசத்துக்கு அப்புறம் திருப்பி வரணும்னு நினைச்சாங்க, திருப்பி வந்துட்டாங்க. ரைட். சூப்பரான லைன், செம்மையான லைன். 1 வருஷத்துக்கு முன்னாடி டாக்ஸில உட்கார்ந்து 12 மாசத்துக்கு அப்புறம் நான் திருப்பி இங்க வருவேன்னு சொன்னாங்கல்ல, அப்ப அவங்களுக்கு தெரியாது. எது தெரியாது? நம்ம வருவோன்னு தெரியாது. And to the scientists of the laboratory, the details of a trek were in. நீ ட்ரெக் எப்படி போறேங்கிறது சயின்டிஸ்டுக்கு முக்கியமே இல்ல, நம்மளுக்கு முக்கியம் இல்ல. Because for reasons they were just beginning to understand that one small shift in Lisa's perception. இவங்களுடைய வியூல ஒரு சின்ன ஷிஃப்ட் இருக்கு. That day in Cairo, the conviction, strong belief that she had to give up smoking to accomplish her goal had touched off a series of changes that would ultimately radiate out to every part of her life. இதுல உச்சகட்ட பாயிண்ட் என்னன்னா, இவங்க வந்துட்டு வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கல, வேலையில கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கல, எது மாதிரிதான் நிப்பாட்டணும்னு நினைச்சாங்க? ஸ்மோக்கிங் நிப்பாட்டணும்னு நினைச்சாங்க. ஸ்மோக்கிங் நிப்பாட்டுறதுனால அது எங்க ஆகுது? எந்த லைஃப் உடைய எல்லா பார்ட்ஸுக்கும் போகுது. ஒரு ஹேபிட் ஒரு செயின் ரியாக்ஷனை ஃபார்ம் பண்ணி என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா எல்லா லைஃப்ல எல்லா பார்ட்டுக்கும் போகுது. கண்டினியூ பண்ணலாமா, பிரேக் விடணுமா? தான் கேட்டேன். பிரேக் விட மாட்டேன், போயிட்டு வாங்க. Over the next 6 months, she would replace smoking with jogging, and that in turn changed how she ate, worked, slept, saved money, scheduled her work days, planned for the future, and so on. Lifeல ஒரு விஷயம் மாறுது, லைஃபே மாறி. அடுத்தது, she would start running half marathon, then a marathon, go back to school, buy a house, get engaged. Eventually, she was recruited into the scientist study, and when researchers began examining images of Lisa's brain, they saw something remarkable. Remarkable என்ன அர்த்தம்? ஆச்சரியப்படுற மாதிரி ஒன்று பார்க்கறாங்க. One set of neurological patterns, her old habits had been overridden by new patterns. அந்த பழைய பேட்டர்ன்ஸுக்கு மேல ஓவர் ரைட் ஆகி என்ன வந்துருச்சுன்னா புது பேட்டர்ன்ஸ் வந்துருச்சு. வார்த்தை முக்கியம், பேட்டர்ன்ஸ். Could still see the neural activity of her old behavior. Old behavior neural activity brainல இருக்கு. Impulses were crowded out by new urges. பழைய ஆசை இருக்குங்க, ஆனா புது ஆசை வந்து அத பழச அப்படியே ஓவர் ரைட் பண்ணிடுச்சு. பழைய ஆசை போயிடுச்சா அப்படின்னா போகல, அப்படியே தான் இருக்கு. ஆனா என்ன பிரச்சனை? புதுசா ஒண்ணு வந்துடுச்சு. As Lisa's habits changed, so had her brain. Last line meaning என்னது? ஹேபிட் மாறதுனால
பிரெயினும் மாறிடுச்சு. ரைட், டைம் எவ்வளவு அப்புறம் 20 நிமிஷம் ஆயிடுச்சா? 30 நிமிஷம். இப்பதான் ஒரிஜினல் ரீடிங் ஸ்டார்ட் ஆகுது. சரியா? It was in the trip to Cairo that had caused the shift. கைரோக்கு போனது மாத்தல. Scientists were convinced. Divorce or the desert trip. என்ன சொல்றாங்க? மாத்தி மாத்தி எழுதிருக்கானுங்க, அதான் பிரச்சனை. கிடையாது, கரெக்டா சொல்லுங்க. சயின்டிஸ்டுக்கு தெளிவா தெரியுதுங்க. ட்ரிப் டு கெய்ரோ வந்துட்டு மாத்தல, டிவோர்ஸும் மாத்தல, டெசர்ட் ட்ரெக்கும் மாத்தல. மூணுமே மாத்தலன்னு சயின்டிஸ்டுக்கு தெரியுது. எது மாத்துச்சு? இட் வாஸ் தட் லீசா ஹேட் ஃபோக்கஸ் ஆன் சேஞ்சிங் ஜஸ்ட் ஒரு ஹேபிட். இதை தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஃபோக்கஸ் வந்துட்டு லைஃபை மாத்தது கிடையாது. ஃபோக்கஸ் இஸ் டு சேஞ்ச் எல்லா ஹேபிட்டும் கிடையாது. ஃபோக்கஸ் இஸ் டு சேஞ்ச் ஒரே ஒரு ஹேபிட். அது என்னது? Smoking at first. Everything in the study had gone to a similar. எல்லாருக்குமே ஸ்டடியில எத்தனை பேர் இருக்காங்க? ஸ்டடியில எத்தனை பேர் இருக்காங்க? லீசா கூட நிறைய பேர் இருக்காங்க. இங்க எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணது லைஃபை சேஞ்ச் பண்றது கிடையாது, ஹேபிட்ஸ் சேஞ்ச் பண்றது கிடையாது. ஒரே ஒரு ஹேபிட்டை ஃபோக்கஸ் பண்ணி சேஞ்ச் பண்றாங்க. By focusing on one pattern, what is known as the keystone habit. keystone habits. சரியா? keystone அப்படின்னா கார்னர் ஸ்டோன். பழங்காலத்துல பாத்தீங்கன்னா வீடெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கல்லுல தான் கெட்டுவாங்க. அதுல கார்னர் ஸ்டோன் அப்படின்னு ஒண்ணு உண்டு. சரியா? அந்த ஒத்த கல்லை ரிமூவ் பண்ணிட்டோம்னா மொத்த பில்டிங் உடுது. அதுக்கு பேர் தான் கீஸ்டோன் பாங்க, இல்ல கார்னர் ஸ்டோன். முக்கியமான ஒரு ஹேபிட். லீசா had taught herself how to reprogram the other routines in her life. லைஃப்ல மத்ததையும் எப்படி ரீப்ரோகிராம் பண்ணணும்னு படிச்சுட்டாங்க. இருங்க, அது நடுவுல வேற கதை, இந்த கதை வேண்டாம். இதெல்லாம் பின்னாடி வரும், இந்த புக்ல பின்னாடி இருக்கு. ரீசன்ட் ஸ்கேன்ஸை யாரு காமிக்கணும்னு நினைக்கிறான்னா ரிசர்ச்சர் லீசாட்ட சொல்றா. நியர் த எண்ட் ஆஃப் ஹர் ஐஸ் he pulled up a picture on a computer screen that showed images from inside. தலைக்குள்ள இருந்து இமேஜ் காமிக்கிறாங்க. when you see food, these areas, he points to a place near the center of a brain. உடைய சென்டர்ல ஒரு ஏரியா இருக்கு. ஃபுட்டை பார்த்த உடனே இந்த ஏரியாஸ் இதெல்லாம் எதுக்கு அசோசியேட்டட்? craving, hunger are still active. பிரெயின்ல ஆக்டிவா தான் இருக்கு. பிரெயினுடைய சென்டர் போர்ஷன்ல ஒரு ஏரியா தான் சாப்பாடு பார்த்தோன்னே ஆக்டிவ் ஆயிரும். your brain still produces the urges that made you overeat. சரி, அதே urges brain produce பண்ணுதா இல்லையா? பண்ணுது. ஓவர்ஈட் பண்றதுக்கு காரணமா இருக்கிற அதே நியூரல் இம்பல்சஸ் இருக்குது. however there is new activity in this area. he pointed to the region closest to her forehead. சென்டர் ஆஃப் த பிரெயின் காமிச்சிட்டாரு. இப்ப என்ன சொல்லிட்டாருன்னா எங்க வந்துட்டாரு? நெத்திக்கு பக்கத்துல ஒரு ஏரியாவை காமிச்சு where we believe behavioral inhibition and self-discipline starts. என்னாவது? சென்டர் ஆஃப் த பிரெயின்ல ஒரு ஆசை வருது, ஆனா ஃபோர் ஹெட்ல அங்கேயும் பிரெயின் ஆக்டிவிட்டி இருக்கு. அங்கதான் என்ன எந்த விஷயங்கள்லாம் இருக்கு? பிஹேவியரல் இன்ஹிபிஷன். இன்ஹிபிஷன் என்னது? ஒரு விஷயத்தை என்ன பண்றது? ரெஸ்ட்ரிக்ட் பண்றது, கண்ட்ரோல் பண்றது. இன்ஹிபிஷன் பிஹேவியரை கண்ட்ரோல் பண்றதோ. எந்த வார்த்தை? செல்ஃப் டிசிப்ளின். அவனுக்கு பிடிக்காத வார்த்தை. செல்ஃப் டிசிப்ளின் ஸ்டார்ட்ஸ். that activity has become more pronounced each time you come. என்ன அர்த்தம்? more pronounced னா more stronger. இவ ஒவ்வொரு தடவையும் ட்ரைனிங்க்கு வரான்ல, ரிசர்ச்சுக்கு வரான்ல, அப்போ ஃபுட்டை காமிச்ச உடனே ரெண்டு இம்பல்ஸ் நடக்குது பிரெயின்ல. ஃபர்ஸ்ட் சென்டர் ஆஃப் த பிரெயின்ல ஒன்னு நடக்குது, அடுத்தது ஃபோர் ஹெட்ல. வர்ற ஒவ்வொரு டைமும் எது ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னா ஃபோர் ஹெட் வந்து ஸ்ட்ராங் ஆகுது. இப்ப ரெண்டு விஷயம் நடக்குது. சாப்பாடை பார்த்த உடனே இவ்வளவு நாள் வெறும் சென்டர் ஆஃப் த பிரெயின் மட்டும் தான் ஆக்டிவேட் ஆகி ஓடி இருக்கும். ஆனா இப்ப என்ன ஆகுது? ரெண்டு விஷயங்கள் ஃபோர் ஹெட்லயும் ஒரு இனிஷியேஷன் வருது. எது ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த ஆக்டிவிட்டியை தான் அவங்க பண்றாங்க. எது ஸ்ட்ராங் ஆயிடுது அப்படின்னா
ஓவர் ஹெட் ஸ்ட்ராங் ஆயிடும். சரியா? ரைட்ஸ். வாங்க 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 வாங்க. Lisa was a scientist உடைய favorite participant because her brain scans were so compelling, so useful in creating a map of where behavioral patterns, habits reside within a மைண்டுக்குள்ள எங்கெங்க ஹேபிட் இருக்குன்னு பேட்டர்ன் வரையணும் அப்படின்னா அதுக்கு ஈஸியான எக்ஸாம்பிள் யாருன்னா அந்த லீசாவுடைய பிரெயின் இந்த ஸ்கேன் தான். You're helping us understand how a decision becomes an automatic decision. லைஃப்ங்கிறது டிசிஷனா இல்ல ஹேபிட்டா? ஆட்டோமேட்டிக் பிஹேவியர்னா ஹேபிட். சரியா? நம்ம பிரஷ் பண்ணணும் அப்படிங்கிறது என்ன பண்ணிட்டானுங்க? ஹேபிட். பிடிச்சா பிரஷ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இல்ல பிடிக்கல, இன்னைக்கு நான் பிடிக்கல, நான் பிரஷ் பண்ணாம இருக்கேன் அப்படிங்கிற சிச்சுவேஷன் நம்ம நிறைய பேருக்கு வராது. ஏன் அப்படின்னா பிடிக்குதோ பிடிக்கலையோ காலையில எந்திரிச்ச உடனே அதை என்னவா மாத்திட்டாங்க? எவனாலும் சொல்லி கேட்டிருக்கீங்களா? எனக்கு பிடிக்கல, பிரஷ் பண்ண பிடிக்கல, எனக்கு உண்மையிலே பிடிக்காது, ஆனாலும் நான் என்ன பண்றேன்? பேருக்காவது பிரஷ் பண்ணதான் செய்யறேன். ஏன் அதை பண்றேன் அப்படின்னா அது என்ன ஆயிடுச்சு? ஹேபிட்டா மாறிடுச்சு. ஹேபிட்டா மாறும்போது அந்த விஷயம் எனக்கு பிடிக்குது பிடிக்கல அப்படிங்கறத தாண்டி என் லைஃப்ல ஒரு பார்ட்டா கலந்துருக்கு. அதான் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாள் நாள் என்னைக்கோ ஒரு நாள் அம்மாவோ அப்பாவோ ஃபோர்ஸ் பண்ணி நம்மளை என்ன பண்ணிருப்பாங்க? பிரஷ் பண்ண வச்சிருப்பாங்க. ஒரு டிசிஷன் ஏஜே சுத்துதடா. ஒரு டிசிஷன் என்னவாகுது? ஹேபிட்டா மாறுது. எவ்ரி ரூம்ல இருக்க எல்லாருமே என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, ஏதோ எட்ஜ்ல வந்துட்டோம், ஏதோ முக்கியமா கண்டுபிடிக்கிறது எட்ஜ்ல வந்துட்டோம் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. அண்ட் தேவர் அப்படின்னு எடுத்தோம். அவங்க அப்படிதான் ஃபீல் பண்றாங்க. உண்மையிலே அப்படிதான் இருக்காங்க. ரீட் பண்ணது ஒரு டிஃபிகல்ட்னு சொல்லலாமா இல்ல ஆவரேஜ்னு சொல்லலாம்? ஆவரேஜ். ஏன்னா இது டிஃபிகல்ட் கிடையாது. எல்லாம் புக்கில் இருக்கிற மீதி சாப்டர். சரி, நெக்ஸ்ட் ஸ்டோரி படிக்க போறோம். அவ்வளவுதான். இந்த கதை ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, அதனாலதான் எடுத்துட்டு வந்தேன். 40 minutes ஆயிட்டா? 40 minutes ஆயிருக்கும். 37, right? I first became interested in the science of habit 8 years. 8 வருஷம் முன்னாடி தான் ஆத்தருக்கு இன்ட்ரெஸ்ட் வருது ஹேபிட்டுங்கிற சயின்ஸ். ஆஸ் அ நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டட் இன் பாக். ஸோ இவர் நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டரா இருக்காரு. பாக்தாத்னா ஈராக். ஈராக்ல யார் சண்டை போட்டுருக்காங்க? அமெரிக்காக்காரன் சண்டை போட்டுருக்கான். யூஎஸ் மிலிட்டரி, இட் அக்கர்ட் டு மீ as I watched it in action, is one of the biggest habit formation experiments. Habit formation experimentsல ரொம்ப பெருசு எதுங்கிறாரு? யூஎஸ்ஏ மிலிட்ரி. ஏன்னா மிலிட்ரினாலே ஹேபிட் தாங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க? டெய்லி ஒரு விஷயத்த பண்ண வச்சு பழக்கிடுவாங்க. இந்த டைம்ல எந்திக்கணும் அப்படின்னா அந்த டைம்ல தான் எந்திக்கணும். என்ன நடந்தாலும் என்னைக்குனாலும் அதை அப்படியே பழக்கிடுவாங்க. அந்த நாள் ஸ்டார்டிங்ல இருந்து நாள் எண்டிங் வரைக்கும் அவங்க ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க. அந்த லிஸ்ட் அந்த டைம்ல பண்றது மூலமா என்னவா மாறிடுது? ஹேபிட்டா மாறிடுது. ரைட், ஓகே. பேசிக் ட்ரைனிங் டீச்சர்ஸ் சோல்ஜர்ஸ் கேர்ஃபுல்லி டிசைன்ட் ஹேபிட்ஸ் ஃபார் ஹவு டு ஷூட் and communicate under fire. ஹேபிட் கொடுத்து எப்படி ஷூட் பண்ணணும், எப்படி யோசிக்கணும், எப்படி கம்யூனிகேட் பண்ணணும். அண்டர் ஃபயர்னா அண்டர் அட்டாக். அட்டாக்ல இருக்கும்போது எப்படி பண்ணணும்? On the battlefield, every command that is issued draws on behaviors practice to the point of automation. பேட்டில் ஃபீல்ட்ல இருந்து ஒவ்வொரு கமாண்டும் எதுல இருந்து எடுக்குது அப்படின்னா பிஹேவியர்ஸ். பிஹேவியர்ஸ் எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டாங்க? ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டாங்க. என்டையர் ஆர்கனைசேஷன் relies on endlessly rehearsed routines for building bases, setting strategic priorities and how to respond to attacks. Practice பண்ணிட்டே தான் இருக்காங்க. அடுத்து இந்த early days of insurgency-னா என்னதுன்னா rebellion. படிச்சுக்கோமா? rebellion படிச்சுக்கோமாங்க. கலகம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கும்போது and death tolls were mounted. நிறைய பேர் செத்துட்டு இருக்காங்க. Commanders for looking for habits they could instill among soldiers
and hierarchies that might create a durable peace. எனக்கு என்ன அர்த்தம்? பெரிய போர் நடந்துட்டு இருக்கு, சண்டை போயிட்டு இருக்கு. இப்ப கமாண்டர்ஸ் என்ன தேடிட்டு இருக்கானுங்க? நிறைய வெப்பன் தேடல, ஃபைட் பண்ற ஸ்ட்ராட்டஜி தேடல, என்ன தேடுறாங்க? ஹேபிட்ஸ். யாருக்கு? சோல்ஜர்ஸ்க்கு சரி, ஹீராக்கீஸ்க்கு சரி. இதுல என்ன உருவாகுமா? ஒரு கண்டினியூஸ் பீஸ் உருவாகிறதுக்கு ஹேபிட்ஸ் தேடுறோம். Right. I had been in Iraq for 2 months when I heard about an officer conducting an preparation இல்லாம டக்குன்னு இன்ஃபார்ம் பண்றாங்க. முன்னாடியே பிளான் போட்டெல்லாம் பண்ணாம ப்ரிப்பரேஷன் இல்லாம ஹேபிட் மாடிஃபிகேஷன் ப்ரோக்ராம் போடுறாங்க. குஃபா சிட்டி 90 miles சவுத் ஆஃப் த கேபிட்டல் இருந்து 90 miles சவுத்ல இவர் என்ன பண்றாரு? ஹேபிட் மாடிஃபிகேஷன் ப்ரோக்ராம் போடுறாரு. ஆத்தர் என்ன பண்றாரு? அங்க இருந்து 2 மாசம் ஆச்சு, இவர் ஒரு ப்ரோக்ராம் இப்படி போடுறாருன்னு அந்த ப்ரோக்ராமுக்கு போறாரு. சரி. ஆர்மி மேஜர் who had analyzed video tapes of recent riots and had identified that recent நடந்த சண்டை எல்லாத்தையும் பார்த்து ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிச்சாரு. violence was usually preceded. வயலன்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா, ஒரு crowd of Iraqis in a plaza or open space எங்கேயோ கேதர் ஆயிட்டாங்க. and over the course of several hours going inside. என்ன அர்த்தம்? ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்லயோ பிளாசாலயோ கேதர் ஆகுறாங்க. டைம் ஆக என்ன ஆகுறாங்க? சைஸ் பெருசாகும். ரைட், ஓகே. தள்ளு வண்டிக்காரன், சாப்பாடு தள்ளு வண்டிக்காரன் வரான், as well as spectators, பார்வையாளர்கள் வராங்க. then someone would throw a rock or a bottle, all hell would break loose. என்ன அர்த்தம்? எல்லாரும் கேதர் ஆகுறாங்களாங்க, சாப்பாடுக்கு வண்டி வரான், இவன் வரான். அப்புறம் டக்குன்னு ஒருத்தன் கல் எரிஞ்சான், பாட்டில் எரிஞ்ச உடனே ஆல் ஹெல் வுட் பிரேக் லூஸ்னா என்ன நடக்கும்? வயலன்ஸ் ஸ்டார்ட் ஆகி, சண்டை ஸ்டார்ட் ஆகி. இந்த மேஜர் என்ன பண்றாருன்னா, அந்த ஊருடைய மேயரை போய் மீட் பண்றாரு. he made an order. வித்தியாசமான ஒரு ரெக்வெஸ்ட் பண்றாரு. என்னது? keep food vendors out of plaza. பிளாசாக்கு வெளியே யாரும் நிக்க கூடாதுங்கிறாரு. ஃபுட் வெண்டர்ஸ் நிக்க கூடாதுங்கிறாரு. ரைட். சார் த மேயர் ஒத்துக்கிட்டாரு. A few weeks later, a small crowd gathered near the Masjid al-Kufa or Great Mosque of Kufa. Crowd எது சேருதுன்னு தெரியும். சேர போறானுங்க, எல்லாரும் வர போறானுங்க, சண்டை போட போறாங்க. Toward the afternoon, it grew in size. Correct. அடுத்தது, some people started chanting angry so. அவன் கத்த ஆரம்பிச்சிடுறான். ஸ்லோகன் தெரியும்ல, கோஷம் போடுறது. Iraqi police sensing trouble radioed the base and asked US troops to stand. பிரச்சனை வர போதுன்னு இவங்க பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்து நீங்க வெயிட் பண்ணுங்க, ஸ்டாண்ட் பை சப்போர்ட்ல இருங்கன்னு. அடுத்தது, டஸ்க்னு எத்தனை அர்த்தம்? பாருங்க, ஆஃப்டர்நூன் வந்துருச்சு. ஆஃப்டர்நூன் முழுக்க இருக்காங்க. ஆஃப்டர்நூன் என்ன அர்த்தம்னா 12 மணிக்கு அப்புறம். 12 to 4 சொல்லலாம். 4க்கு அப்புறம் ஈவினிங் ஆயிடும். டஸ்க்னா எத்தனை மணி? 6 மணி. அப்ப 12 மணி கிட்ட ஸ்டார்ட் பண்ணி டஸ்க்ல crowd started getting restless and அவ்வளவு பேருக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. People looked for the kebab sellers normally filling the plaza, but there were none to be found. The spectators left. Chanters became dispirited. By 8 p.m. everyone was gone. அதான் என்னது? சண்டைய சாப்பாடை வச்சு நிப்பாட்டிட்டாப்ல. சரியா? இவனை சண்டை சேர்றதுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்சம் சின்ன குரூப் வருது, அப்படியே அந்த குரூப் பெருசாக கொஞ்சம் டைம் ஆகுது. அதுக்கப்புறம் எவன் உள்ள வந்துடுறான்? இவன் உள்ள வந்து அவ்வளவு பேருக்கு என்ன பண்ணிடுறான்? சாப்பாடு கொடுத்துறதுனால அதே இடத்துல நிக்கானுங்க. சரிங்களா? ஸ்பெக்டேட்டர்ஸ் வந்துடுறாங்க. அது மெயினா இங்க போட்டிருப்பாங்க பாருங்க, பிளாசா வைங்க. அந்த இருக்கு பிளாசாலயோ ஓப்பன் ஸ்பேஸ்லயோ அங்கதான் கேதர் ஆகுறாங்க. அங்கதான் அந்த சாப்பாடு வண்டி வருது, சாப்பாடு சாப்பிடுறானுங்க, சண்டைக்கு வராங்க. இப்ப இவர் இந்த பேட்டர்னை பார்த்துட்டு இவர் வந்துட்டு இப்படி மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா பிரச்சனையாகும். கரெக்டா? குரூப்பா மீட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா பிரச்சனையாகும்.
இல்ல எதிர்த்து சண்டை போடாதீங்கன்னா பிரச்சனையா? ஒரு வெறுமனை என்ன சொல்றாரு? எவன் இருக்கக்கூடாது, ஃபுட் வெண்டர்ஸ் மட்டும் இருக்கக்கூடாதுங்கிறார். ஏன்னா அவர் என்ன பண்ணிட்டாரு, பேட்டர்னை பார்த்துட்டாரு. என்ன பேட்டர்னை பார்த்துட்டாரு? கிரவுட் கேதர் ஆகுது, சாப்பிடுறானுங்க, அதுக்கப்புறம் சண்டைக்கு வர. அப்ப நம்ம எதை கட் பண்ணிடுவோம்? சாப்பாடை கட் பண்ணிடுவோம். சாப்பாடை கட் பண்றதுனால அவ்வளவு பேர் வாரானுங்க, கொஞ்சம் கத்துறானுங்க. 8 மணி நேரம் வேற ஆயிட்டு, 6 மணி நேரம் ஆயிடுச்சு. 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 6 மணி ஆயிடுச்சு. சாப்பிடலன்னு உடனே அவன் என்ன பண்ணிடுறான்? வீட்டுக்கு போயிடும். இல்ல வேண்டாம், இல்ல வேண்டாம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேராகிராஃப்ல வரும். இவர் இந்த மெத்தட் போட்டதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் ஒரு ரயட் கூட வரல. ரயட்னு நிறுத்துங்க, கழகம், மக்களே சேர்ந்து கல் எடுத்து வீசுறது, இப்படி பண்றது. இந்த மெத்தட் போட்டதுக்கு அப்புறம் ஒரு ரயட் கூட வரல அப்படின்னு சொல்லி பேசிக்கா இவர் என்ன பண்ணிருக்காரு? மக்களுடைய ஹேபிட்டை பார்த்துட்டு, மக்களுடைய ஹேபிட் எப்படி இருக்கும்னு புரிஞ்சுக்கிறாரு. மக்களுடைய ஹேபிட்டை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஹேபிட்டை பிரேக் பண்றதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கிறாரு. அவர் எடுக்கிற ஒரு ஸ்டெப்னால அங்க இடத்துல சண்டையே நின்று. பேசிக்கா என்ன சொல்ல வராரு ஆத்தர் அப்படின்னா, 2 கதையை சொல்லிட்டு ஹேபிட்ங்கிறது முக்கியம். லைஃப்ல ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணா, ஒரு ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணா, போன கதையிலே பாருங்க எதை மட்டும் மாத்திருப்பாங்க? ஒரே ஒரு விஷயத்த மாத்திருப்பாங்க, லைஃப் மாதிரி இருக்கும். இங்கேயும் ஒரு விஷயத்த மாத்திருப்பாங்க, சண்டை நின்று. ஒரு விஷயத்த மாத்தினா டோட்டலா எல்லாமே மாறிடும் அப்படிங்கிறது தான் ஃபுல் இன்ட்ரோ. யா, பிடிச்சிருங்க.